ஹalleluya! நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? எழுந்துட்டீங்களா? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இந்த வருஷ கடைசியில கர்த்தருடைய பிறப்பை நினைத்து நம்ம எல்லாருமே ஆண்டவரை எவ்வளவோ துதிக்க வேண்டியிருக்கு. அவரை நமக்கு ஒரு கிஃப்டாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிறிஸ்துவுக்காக நாம ஆனந்திக்க வேண்டியிருக்கு. வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோட தியானத்துக்குள்ள போகலாம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உம்முடைய பாத தண்டையிலே வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வருஷ கடைசியில ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து எங்களுக்காக எத்தனை கிருபைகளை கொடுத்திருக்கிறீரோ, எத்தனை ஈவுகளை கொடுத்திருக்கிறீரோ, பெரிய ஆசீர்வாதங்களை நாங்க பெற்றிருக்கோம் நாங்க உணர்வதற்கும், இன்னும் பெறாதவர்களா இருந்தா இப்போவாவது பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமாங்க, இந்த இயர் எண்டிங்ல நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இயர் எண்டிங் சேல்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பழைய ஸ்டாஃப் எல்லாம் கிளியர் செய்து கொள்வதற்கு, அல்லது இந்த காரணத்தை வைத்து நிறைய கஸ்டமர்ஸ் இழுக்கும்படிக்கு என்னென்னமோ விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நாம ஒரு வருஷ கடைசிக்கு போகும்போது நாம கூட கிளியர் செய்து கொள்ளணும். நம்ம ஸ்டாக் கிளியர் பண்ணணும். சில பழைய விஷயங்கள் ஒருவேளை அப்படியே இருந்து கொண்டு இருக்கும். எத்தனை நாட்களாக நான் செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டே இருக்கிற விஷயங்களா இருக்கலாம், அல்லது இருதயத்தை சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயங்களா இருக்கலாம், தேவனிடத்துல செய்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற விஷயங்களா இருக்கலாம். எதுவானாலும் அப்படியே தங்கி இருக்குதோன்னு நம்ம இருதயத்தை பரிசீலனை செய்து ஆண்டவரிடத்துல சரி செய்து கொள்வோம். அது மட்டும் இல்ல, இந்த வருஷ கடைசியில நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோடு துதிக்கணும். எப்போதும் நாம தான் ஆண்டவருக்கு கடன் பட்டிருக்கோமே தவிர அவர் எந்த விஷயத்திலையும் கடன் படல. நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கும், ஆனா அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்காது. அவர் நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் கொடுக்கிறார். நாம் நினைக்கும் முன்னே நம் தேவைகளை சந்திக்கிறார். நாம உண்மையா மனம் திரும்பும் போதே, மன்னிப்பு கேட்கும் போதே உடனே மன்னிக்கிறவர் அவர். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அவர் மன்னித்து மறந்து விடுகிறவரா இருக்கிறார். சரி, இந்த வருஷ கடைசியில நாம ஜஸ்ட் பாருங்க, ஒரு 9 days இருக்கு, அவ்வளவுதான். இந்த 2024வது வருஷம் திரும்ப நம்ம வாழ்க்கையில வரவே வராது. இதோ இப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஞாபகப்படுத்திக் கொள்கிற இந்த நாட்களில அவர் எப்படி பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துல நமக்காக வந்தார் என்பதை பல பிரசங்கங்கள்ல கேட்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? இதுல இருக்கிற விஷயங்களை நீங்க நம்புறீங்களா? உன்னை நேசிக்கிற ஆண்டவர் உனக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நீங்க நம்பினா உங்க துக்கம் எல்லாம் தீர்ந்து விடும், உங்க பிரச்சனைகள் எல்லாம் பறந்து விடும். ஒரு முறை நம்ம வேதத்துக்குள்ள பார்க்கலாம். கொலைசேயருக்கு எழுதின நிருபம், அதுக்கு முன்னாடி ஒரு முறை கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்ககிட்ட பைபிள் இருக்கா? பைபிள் வாசிக்கிறீங்களா? அந்த டிஜிட்டல் பைபிள்ஸ் வச்சுட்டு பிரிண்டட் பைபிள்ஸை தூரமா வச்சிடுறாங்க. தயவு செய்து உங்க பைபிள் ஸ்டடிக்கு எப்பவுமே பிரிண்டட் பைபிள்ஸ் யூஸ் பண்ணுங்க. பேனா வைத்து நீங்க அண்டர்லைன் செய்வதற்கும், மார்க் செய்வதற்கும், நீங்க நோட் செய்வதற்கும் எவ்வளவோ உதவியா இருக்கும். 2 கொரிந்தியர் 9:15ஆம் வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சிம்பிள். சொல்லி முடியாத அவருடைய ஈவுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத அளவுக்கு சிறந்த ஈவு, விவரிக்க முடியாத பெரிதான ஈவு, என்னங்க, நினைத்து பார்க்க முடியாத சிறந்ததான அவருடைய பரிசுகள். தேவன் நம்மை நேசித்து பரிசாக எதை கொடுத்தாருங்க? தேவன் இந்த உலகத்தை எவ்வளவோ நேசித்தார். ஆகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்குள்ள அனுப்பினாரு. நாம் அழிந்து போகாதபடிக்கு, அவரிடத்துல விசுவாசம் வைக்கும்படிக்கு. எவ்வளவு பெரிய தேவனுங்க! நம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யவும், நம்மை நேசிப்பதற்கும், நம்மை ஆதரிப்பதற்கும், நம்மை சுகப்படுத்தவும், நமக்கு துணையா இருக்கவும் இயேசு கிறிஸ்து ஒரு ஈவாக நமக்கு கிடைத்தாருங்க. பணத்தால வாங்க முடியாது அவரை.
நாம அவரை தெரிந்து கொள்ளல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம அவரிடத்துல நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது. ஆஃப்டர் ஆல் பாருங்க, சில பேரு பிரமுகர்கள் கிட்ட போகணும்னா எவ்வளோ திரிய வேண்டி இருக்கும் பாருங்க. எப்பவும் பிஸியா இருப்பாங்க, நம்ம கையிலேயே கிடைக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, தேவாதி தேவனாகிய நம்முடைய ஆண்டவர் எப்போது நம்ம அணுகக்கூடிய இடத்துல இருக்கிறாருங்க. நாம தான் அவருக்கு அநேக நேரம் தூரமா இருப்போம். அவர் எப்பவும் நம்ம மேல வாஞ்சியா தான் இருக்கிறாரு. அவர் நம்மை அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் நம்மை கூப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார். அவர் நமக்கு எவ்வளவோ வாசல்களை திறந்துதான் வைக்கிறார். ஆனா நாம தான், எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இவங்களிடம் போகணும், அவங்களிடம் போகணும்னு சொல்றோமே தவிர, எவ்வளவு தெரிஞ்சாலும் கூட யாரோ ஒருத்தரை சந்தித்து ஏதோ ஒன்று சாதிப்போன்னு ஏதோ கஷ்டப்படுறோம் தவிர, முதல்ல எவ்வளவு பெரிய கிறிஸ்து நமக்கு இருக்கிறார்னு, இந்த கிறிஸ்துவை தேவன் நமக்கு ஈவாக கொடுத்தாரு. ஒரு ஈவு. ஈவுன்னு சொன்னா பரிசு, ஒரு கிஃப்ட். ஒரு ஈவு, ஒரு பரிசு நமக்கு சும்மா கிடைக்கும். ஃப்ரீன்னு சொல்லலாம். இன்றைக்கு பாருங்க, ஃப்ரீன்னு சொன்னா ஓடி வந்துருவாங்க. ஆனா நம்ம எதற்காக ஓடுகிறோம்? எதுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஃபுட்னு சொன்னா ஓடி வருவாங்க. அந்த ஃபுட் எவ்வளவு நேரம் இருக்கும்? ஃப்ரீ கிஃப்ட்னு சொன்னா அதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. எவ்வளவு நேரம் இருக்கும் அந்த கிஃப்ட்? ஆனா இங்க தேவன் கொடுக்கக்கூடிய வரம் என்னன்னா, சொல்லி முடியாத ஈவு. அது சொல்லி தீர்க்க முடியாத அளவுக்கு பெரியது. என்ன அந்த ஈவு? சொல்லி முடியாதது என்ன? உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருந்தா, சம்சோனுடைய தாய் தகப்பன்மார் மனோவா தம்பதிகளுக்கு அந்த தேவ தூதன் காணப்பட்ட போது முதல் முறை அவருடைய மனைவிக்கு காணப்பட்டார். மனோவாவின் மனைவிக்கு, உன் கர்ப்பத்தில் பிறக்கிறவன் பெரியவனாயிருப்பான், அவன் நசரேயனாய் இருக்க வேண்டும், அவனை பரிசுத்தமா காத்துக்கொள் என்று சொன்னார். அவள் தன் கணவனுக்கு இதெல்லாம் அறிவித்த போது, அப்போ இது எனக்கு கூட சொல்ல வேண்டும் அல்லவா என்று அவன் ஆசைப்பட்ட போது, இருவர் இருக்கும்போது மறுபடியும் வந்தபோது, உங்க சந்தேகம் என்னன்னு கேட்டா, எங்க பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு சொல்லித்தாங்கன்னு கேட்கும்போது, அவன் வல்லமுயலவனா இருப்பான், அவன் திராட்சரசத்தை தொடக்கூடாது, அவன் பரிசுத்தமாக சிறப்பாக வளர்க்கப்பட வேண்டும், அவன் வல்லமையுள்ளவனாய் தேவனுடைய கரத்தில் அவன் பயன்படுவான் என்று சொன்னபோது ஆச்சரியப்பட்ட மனோவா, உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டார். அப்போது அந்த தூதன் என்ன சொன்னார்னு தெரியுமா? அது சொல்லி முடியாதது. தூதன் அல்லது ஒரு மனிதன் என்று எழுதப்பட்ட இடங்களிலே அது வேற யாரும் இல்ல, அது நம்ம ஏசாண்டவர் தானு தெரியுமா? அவர் 2024 வருஷம் முன்பாக இந்த பூமியில உதித்தார். ஆனா அவர் ஆதியிலிருந்து இருந்தவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆதியிலிருந்து இருக்கிறாங்க. நம்முடைய சாயல்ல செய்வோம் என்று சொன்னபோதே இருந்தாங்க. அந்தந்த நேரங்களிலே ஆண்டவர் தூதன் என்ற பெயரோடு அல்லது மனிதன் என்ற பெயரோடு ஆங்காங்கே இருப்பதை நாம் அநேக சந்தர்ப்பங்களில் பார்க்க முடியும். அது நம்ம ஆண்டவர் தான். உன்னுடைய பெயர் என்ன என்றால், என்னுடைய பெயர் இயேசு, என்னுடைய பெயர் ரட்சகர், என்னுடைய பெயர் ஏசாண்டவர் என்று சொன்னா அந்நாட்களில் புரியாது. அந்நாட்களில் அவர் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகவேதான் அவர் அதிசயம் என்று சொன்னார். சொல்லி முடியாத ஈவாக தேவன் நமக்கு கொடுத்தது என்னன்னா, ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, ஏசாண்டவரை நமக்கு கொடுத்தாரு. ஏசாண்டவர் இருந்தா போதுமா? போதும், நீர் போதுமாண்டவரே, நீர் போதுமாண்டவரேன்னு பாடல் பாடுவாங்க நிறைய பேர். ஆனா உண்மையாகவா? ஆமா, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் போதும். ஆண்டவர் இருந்தா எல்லாம் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். ஃபுல்லி லோடட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சில கம்ப்யூட்டர்ஸையும் லேப்டாப்ஸையும் பத்தி சொல்லும்போது, அதுல தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸும் கூட இன்ஸ்டால் செய்து அதை எப்படியாவது பயன்படுத்தலான்னு அதுல இருந்து எவ்வளவாவது உபயோகத்தை வெளியே கொண்டு வருவதற்கு ஃபுல்லா லோட் பண்ணுவாங்க. அதுபோல மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கூட ஆண்டவருக்குள்ள வைத்து அவரை தேவன் நமக்கு கொடுத்தாருங்க. இப்போ வாசிக்கலாம் பாருங்க. கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. அறிவு, ஞானம் என்ற எல்லா பொக்கிஷங்களும் அவருக்குள், யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஒன்றா இருக்கு. ஆமாங்க, கிறிஸ்துவை உடையவன் பாக்கியவான்.
அறிவு வேணும்னாலும், ஞானம் வேணும்னாலும், பொக்கிஷங்கள் வேணும்னாலும், சமாதானம் வேணும்னாலும், சந்தோஷம் வேணும்னாலும், பாவ மன்னிப்பு வேணும்னாலும், சுகம் வேணும்னாலும், நிம்மதி வேணும்னாலும், எது வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடியவர் நம் இயேசு ஆண்டவர். எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று இயேசு சொன்னார். என்னால முடியாதுன்னு அநேகர் இந்த உலகத்துல சொல்லலாம். மருத்துவரால முடியாத விஷயம், மனிதர்களால முடியாத விஷயங்கள், ராஜாக்களுக்கும் முடியாத விஷயங்கள், அரசாங்கத்துக்கும் முடியாத விஷயம் எத்தனையோ இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு சாத்தியம் இல்லாதது மட்டும் எதுவுமே இல்லை. ஆமா, முதல்ல இந்த இயேசு ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இரட்சகராக அங்கீகரித்தீங்களா? இயேசுவை தேவன் நம்மிடம் அனுப்பினது நாம் தேவனுக்கு நெருக்கமாய் செல்வதற்கு, தேவனோடு உறவாடுவதற்காக, நம் தேவைகள் எல்லாமே சந்திப்பதற்கு. இந்த உலகத்துல உனக்கு தேவையான சமாதானம், சுகம், நிம்மதி. பாருங்க, இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது அதான் செய்தார். அவர் நன்மை செய்பவராய் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார்னு இருக்கு வேதத்துல. அவர் என்ன செய்தார்? நன்மை செய்தார். ஒவ்வொருவரின் குறையை தீர்த்தார். கண் தெரியாதவருக்கு கண் கொடுத்தார், கால் இல்லாதவனுக்கு கால் கொடுத்தார், மன நிம்மதி இல்லாதவனுக்கு சமாதானத்தை கொடுத்தார், பாவத்திலே மூழ்கி போனவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து விடுவித்தார், சாத்தானின் கட்டுகளில் இருந்தவங்களை விடுவித்தார். பல வகையான அந்தகாரத்தினுடைய காரியங்களினால பாதிக்கப்பட்டவங்களை, அசுத்த ஆவிகளால பாதிக்கப்பட்டிருந்தவங்களை விடுவித்தார். அவர் நாமத்துல வல்லமை இருக்கிறது. அவர் எல்லா தேவையும் சந்திக்கக்கூடியவர், சர்வாதிகாரியாகிய ஆண்டவர். எவ்வளவு பெரிய இயேசுவை நமக்கு கொடுத்தா, இன்னும் ஏதோ கொடுக்கல தேவன் எனக்குன்னு, ஏதோ இன்னும் அவர் எனக்கு செய்யவில்லை என்பவர்களாக நம்ம இருந்தா அது எவ்வளோ அறிவீனங்க. என் நாமத்திலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், இயேசுவின் நாமத்திலே நாம் கேட்க கற்றுக்கொண்டால் நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்வார் என்று பைபிள்ல சொல்லி இருக்குங்க. இந்த வருஷமெல்லாம் ஒரு முறை ஆலோசனை பண்ணி பாருங்க. குறைவுல தான் இருக்கீங்களா? தேவையில தான் இருக்கீங்களா? கடன் அப்படியே கண்டினியூ ஆகுதா? சமாதானம் இல்லாத நிலை தான் இருக்கா? வீட்டுல சண்டையா? வீட்டுல நிம்மதி இல்லையா? வேலையில நிம்மதி இல்லையா? வருமானம் போதலையா? இன்னும் அதே வாழ்க்கையா? இப்படியே வாழ்ந்துடலாம் நினைக்கிறீங்களா? தேவையில்லை. இந்த புதிய வருஷத்துக்குள்ள போகும் முன்னாடி எல்லா பொக்கிஷங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டவரை, சமாதானம் கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவை, நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்தக்கூடிய ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா, அன்றைக்கு தாவீது சொன்னார், நான் ஏற முடியாத உயரமான மலைக்கு என்னை ஏற வைங்க என்ற விதத்துல ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். நம்மை நாம உயர்த்துவதற்கு எவ்வளவு நேரம் முயற்சி செய்தாலும் நம்ம முடிய மேல இருக்கிறதுனால மேல உயரமாட்டோம் இல்லையா? தேவன் உன்னை உயர்த்துகிறவரா இருக்கிறார். தேவன் நம் பட்சத்துல பெரிய காரியங்களை செய்யும்படி அவர் சொல்லி முடியாத ஈவாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாம இலவசமா சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஆண்டவர் தம் இரத்தத்திலே நம்மை கழுவி நம்மை சுத்தவான்களாக மாற்ற தன் எல்லாவற்றையும் அவர் ஒப்பு கொடுத்தார். இவ்வளவு பெரிய ஆசாரியனாகிய ஆண்டவர், இவ்வளவு பெரிய பிரதான ஆசாரியராக நம்மை போல எல்லா விஷயங்களிலும் சோதிக்கப்பட்டு நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் இருக்கும்போது, தோல்விகளோடு, தரித்திரத்துல, குறைவோடு, தேவையோடு, சமாதானம் இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க. இந்த கிறிஸ்துமஸ்னு கொண்டாடுவது மட்டுமல்ல, நிஜமான சந்தோஷம் உன்னுடைய இருதயத்துல பிறக்க வேண்டுமானா, நீ பாவ மன்னிப்பை பெற வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறையையும் இயேசுவின் நாமத்துல கேட்கணும். எஸ், வாயை திறந்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே, சொல்லி முடியாத ஈவாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய சந்நிதி எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உங்க துணை போதும்பா. இம்மானுவேல் என்று உம்முடைய பெயருக்கு தகுந்தார் போல வெறும் மனிதர்களாகி எங்களுக்கு உம்முடைய துணை இருந்தால், உங்க உதவி இருந்தா, உம்முடைய சந்நிதி இருந்தா, உம்முடைய கிருபை இருந்தா, நாங்க இந்த உலகத்துல ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். உன்னதமான இந்த உலகத்துல உன்னதமான இடங்களுக்கு எங்களை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்களை ஒரு முறை பாருங்கப்பா. இந்த புதிய வருஷத்துல இதே நிலைமையில நாங்க போகாம, விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு, ஆயத்தத்தோடு
எங்க இருதயங்களை சரி செய்து போவதற்கு எங்களுக்கு முன்பு இருக்கிற வருஷத்துல எங்களுக்காக மறைத்து வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களையும் உம்முடைய சித்தத்தையும் ஆண்டவரே அறிந்து முன் பணிந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர்களுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப தேவைகள் விண்ணப்பங்களுக்காக 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல தெரிவிங்க. உங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். உங்கள் அநேகர் உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் கூட அனுப்புறீங்க. தேங்க்ஸ். கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிற இந்த செய்திகளை கர்த்தருடைய வருகை மட்டும் கண்டினியூ செய்யணும். ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்துல இந்த அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.